Hi friends, welcome to another video. போக்குவரத்து துறை ஆணையர் ஒரு சிற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுதான் மார்னிங்லேருந்தே எல்லா இடத்துலையுமே ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு. அதாவது பைக் டாக்ஸின்னு சொல்லக்கூடிய ஓலா, ஊபர், ரேபிடோ இதில் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி, காரு அண்ட் ஆட்டோ மூணுமே செயல்பாட்டில் இருக்குது. நம்ம ஆப் மூலியமாக புக் பண்ணி நம்ம டாக்ஸிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் நிறைய வாகன விபத்துகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலின்ற மாதிரிலாம். ஸோ நிறைய வாகன விபத்துகள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துட்டு இருக்கனால இப்போ பைக் டாக்ஸிலாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆல்ரெடி நியூ டெல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பைக் டாக்ஸிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யாருமே. பைக் டாக்ஸியில் போகிறப்போ நிறைய விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் அந்த கூட டிராவல் பண்றவங்களுக்கு இன்சூரர் கிட்ட இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் போய் சேராது, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெல்லியில போட்ட கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 5,000 rupees அண்ட் 10,000 rupees. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டினா 5,000, செகண்ட் டைம் மாட்டினா 10,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட கம்பெனிக்குமே அபராதம் 1 lakh வரைக்கும் போடப்படும்ன்ற மாதிரி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. ரேபிடோ, ஓலா, ஊபர் அவங்கலாம் அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இப்போ அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க பைக் டாக்ஸிலாம். பட் நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை ஆணையர் ஒரு சிற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பைக் டாக்ஸிலாம் ஓட்டக்கூடாது, யாரெல்லாம் ஓட்டுறீங்க அப்படிங்கிறத போக்குவரத்து காவலர்கள் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து வாகன விபத்துகள் நிறைய நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஒரு பைக்கில் 2 பேர் தான் டிராவல் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுவும் ஒரு பைக்கில் ஒரு டாக்ஸி மாதிரி ஓட்டுறாங்க அப்படின்னா அது ஒயிட் போர்டில் தான் ஓட்டுறாங்க. அது எல்லோ போர்டில் நம்ம பைக்கை பார்த்ததே கிடையாது இல்லையா. ஸோ காரில் தான் நம்ம எல்லோ போர்டு பார்த்துருக்கோம், டூரிஸ்டர்ஸில் அந்த வேன்லலாம் பார்த்துருக்கோம். பைக்ஸ் ஓன் போர்ட்லேயே இருக்குது அண்ட் அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது லீகலாக அது கரெக்ட் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ ஆக்சிடென்ட்ஸ் எப்படி வேணால் நடக்கலாம். பைக்கில் கூப்பிட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது நிகழ்ந்தா கூட இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு காப்பீட்டு இழப்பும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ கூட வர பேசஞ்சர்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது ஒரு ப்ராசஸாக தான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் டிசிஷன் இன்னும் எடுக்கல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு ஃபைனல் டிசிஷன் கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பைக் டாக்ஸி ஓட்டுற நண்பர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வரது கூட வர பேசஞ்சரோட சேஃப்டிக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட வரவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நம்மளால எதுவும் செய்ய முடியலனாலும் இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட நம்மளால முடியாம போயிடும். பிகாஸ் அது ஓன் போர்டில் ஓடுறனால. ஒரு கார்ல போறாங்க, அந்த கார் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, எல்லோ போர்டில் இருக்குன்னா அதுக்கு தனியா ஒரு பிரீமியம் அமௌண்ட் கட்டி அதுக்குன்னு தனியா ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ கூட டிராவல் பண்றவங்களுக்கும் அந்த காப்பீட்டு திட்டத்திலேருந்து ஏதாவது போய் சேரும். ஸோ பைக்கில் அப்படி பண்ண முடியாது. எல்லா பைக்ஸுமே ஒயிட் போர்டில் தான் டாக்ஸி ஓட்டுறாங்க. ஸோ கவர்மெண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனியுமே அதை லீகல் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷனால தான் இப்போ இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சைதாப்பேட்டை கிட்ட ஆட்டோ ஓட்டுநர் யாரோ பைக் டாக்ஸி ஓட்டுறவர் கூட சண்டை ஒன்று போட்ட மாதிரி ஆன்லைன்லலாம் காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள தொழில் போட்டிகள்லாம் இருக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்தா இங்கேருந்து ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுறாங்க பைக் டாக்ஸி. பட் ஆட்டோவோட மினிமம் ஃபேரே 40 rupees. பிகாஸ் அந்த ஆட்டோ மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் எஃப்சிலாம் பண்ணணும், அன்றாட காசு நான் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று குறுக்கால வரதுனால அதில் சேஃப்டியும் இல்லை, அதில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. அண்ட் ஆல்சோ எங்களோட தொழில் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கவுங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அரசு ஒரு முடிவு கொண்டு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. And for more such automotive contents and other useful contents, please subscribe to Paul's app. I'll see you guys in the next video. Bye. Spit too quick, but I hit my strap.